குளித்தலை அருகே ஆத்துவாரி தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மக்கள் ஆபத்தான முறையில் அதனை கடந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன விவரங்கள்? குளித்தலை அருகே புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வேங்கடத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பகுதியில் ஆத்துவாரி தரைப்பாலம் இருந்தது. அந்த ஆத்துவாரி தரைப்பாலத்தை இடித்துவிட்டு மேம்பாலம் கட்டுமான பணி மந்த நிலையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையில் தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் மீண்டும் சீரமைக்கப்படாததால் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் கிட்டத்தட்ட 20 அடி பள்ளத்தில் அந்த ஆத்துவாரி இறங்கி அந்த பகுதியை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் மாவட்டம் குளித்தலை தோகமலை ஒன்றியத்துக்குட்பட்ட புத்தூர் ஊராட்சி வேங்கடத்தாம்பட்டி பகுதியில் அந்த ஆத்துவாரி பாலம் தரைப்பாலத்தில் நீண்ட நாட்களாக மழை பெய்தால் தண்ணீரில் இறங்கி செல்லும் நிலை ஏற்பட்டதால் மேம்பாலம் கட்டுமான பணி கடந்த 6 மாதங்களாக துவங்கி 2 மாதம் மற்றும் பணி நடைபெற்று மந்த நிலையில் நடைபெற்று பணி தற்காலிக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு அந்த வழியாக பொதுமக்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள் சென்றிருந்த நிலையில் தற்போது அந்த தரைப்பாலம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த அந்த மழையில் பெய்த கனமழையால் அடித்துச் செல்லப்பட்டது. மீண்டும் அந்த தற்காலிக பாதை அமைக்காததால் ஊராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றாததால் தற்போது அந்த ஆபத்தை உணராமல் 20 அடி அந்த ஆத்துவாரி பள்ளத்தில் சைக்கிளில் செல்லும் பள்ளி மாணவர்கள் இறங்கி நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் கிட்டத்தட்ட 5 7 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை இருப்பதால் இந்த ஆபத்தை உணராமல் அந்த ஆத்துவாரி பள்ளத்திலே பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் இறங்கி சென்று வருகின்றனர். உடனடியாக அந்த பாலத்தை சீரமைத்து விரைந்து கட்டி முடிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.